எதனால நான் இவ்வளவு தூரம் நான் இறங்கினேன்னா, முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் பணம் 5-6 வாட்டி எழுதி போட்டேன். ஏன் வரலன்னு நான் அச்சம்பர போய் கேட்கும் போது எனக்கு வந்து இந்த ரீசன் சொன்னாங்க. வருஷத்துல நீங்க எப்படி 50 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க, எங்களுக்கு எப்படி சார் தெரியும் 50 லட்சம் ரூபாய்? பேன் கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பேன் கார்டுல போர்ஜரி பண்ணிருக்கிறார். அதை ஏன் எப்படி பண்ணன்னு சொல்லி ஒவ்வொன்னா கேட்கவும் அவனுக்கு வந்து உண்மை நம்மளுக்கு தெரிய வருதாட்டும்போது இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நேற்று எங்களை இட்டு போட்டு அடிச்சுதுங்க. என்னோட நாய் வந்து என் கொழுந்தினார் பண்ணாட்டி என் மாமியாரே எடுத்து நாங்க தான் எடுத்துட்டு வந்தோம் போய் சொல்றாங்க. எங்க உடலுக்கு கூட்டு செக் பண்ணுங்க, பண்ணுவே என்கிட்ட நகை இருந்தா நம்ம எதுவுமே எடுக்காது. சேலம் காடையாம்பட்டி பகுதியை சேர்ந்த விஜய் அப்படின்றவங்க கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு வராங்களாமா. இந்த நிலையில தான் இவங்களோட கணவரான மணிகண்டன் நாள்தோறுமா குடிபோதைக்கு அடிமையாகி இவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறதோட ஆன்லைன்ல சீட்டு விளையாடுவது, லாட்டரி சீட்டு வாங்குறது மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டு அதுல பணத்தை இழந்தாருன்னா இவங்க குடும்பத்தையே தாக்குறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அவரு செலவு பண்ணிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால எனக்கு நியாயம் வேணும், எந்த காவல்துறையினர்கிட்ட போனாலும் எனக்காக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல குடும்பத்தோட வந்து அவங்க புகார் அளித்திருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி தான் இது குறித்தான வீடியோ காட்சிகள் இணையதளங்கள்ல வைரலாகி அனைவரையுமே கலங்க வச்சிருக்குது.